வணக்கம் நண்பர்களே. மீனாட்சி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம வாசுதேவனுக்கிட்ட பணத்தை வாங்கி நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னு கோபப்படுறாங்க. அப்போத்தான் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஜீவாவுக்கு நம்ம வச்ச கள்ள நோட்டு, அதுதான் சினிமா ஷூட்டிங்க்கு வைக்கக்கூடிய அந்த பண நோட்டை வச்சு தான் அந்த பாண்டி மாட்டிக்கிட்டான். ஆனால் இவ்வளோ பணம் அப்பத்தாவுக்கு எப்படி அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு நம்ம ஜீவா இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா வாசுதேவனுக்கு கால் பண்ணி, டே என்னை ஏமாத்திட்டியா வாசுதேவா, உன்னை விட மாட்டேன்டா. என்ன அப்பத்தா சொல்றீங்க? உங்களை தானே நான் மலை போல நம்பிட்டு இருந்தேன். நான் எங்க ஏமாத்தினேன்? அப்போ எப்படி நீ தந்த பணம் எல்லாம் கள்ள நோட்டா இருந்திருக்கு, நானும் நல்ல நோட்டுன்னு நம்பி என் பேத்திக்கிட்ட காதுக்கு தோடு வாங்கி போட்டு நீ கொடுத்து ஏமாந்து இப்போ என் பேரை ஜெயிலில் கம்பி எண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு உள்ள விஷயத்த சொல்றாங்க. இப்போ என்ன செய்வியோ யாரு செய்வியோ தெரியாது. இப்போ என் பேரனை வெளியெடுத்தாகணும் அப்படின்னு சொன்னோன்னா நான் இப்போவே வாரேன் அப்படின்னு வாசுதேவன் வராங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா வாசுதேவன் அந்த நகை கடைக்காரர்கிட்ட பேசி கேஸை வாபஸ் வாங்க சம்மதிக்க வச்சுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நான் நல்ல நோட்டு தான் தந்தேன், எங்கேயோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு வாசுதேவன், சரி பணம் எனக்கு ஒரு பெருசு இல்லை, இது பரவாயில்லை அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஆனாலும் இதை ஈஸியாக விட்டுக்க முடியாது, நம்ம வீட்டில் இருந்த பணம் எப்படி கள்ள நோட்டாக மாறும் அப்படின்னு அப்போத்தான் மண்டையை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம மீனாட்சியும் ஜீவாவும் சேர்ந்து ஒரு கிடுக்கு பிடி வைக்கிறாங்க அப்பத்தா கிட்ட. இந்த பாருங்க, உங்களுக்கு இவ்வளோ பெரிய பணம் எப்படி யார் தந்தா, யார்கிட்ட இருந்து வாங்கி அப்பத்தா வாங்கின அப்பத்தா அப்படி சொல்லு அப்படின்னு அந்த இடத்துல ஒரு கிடுக்குப்பிடி போடுறாங்க அப்பத்தாவுக்கு. யார் தந்தா என்ன, இது என்னோட பணம் அப்படின்னு கொதித்தெழுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா இந்த பணத்தை வாசுதேவன் ஆதியோட மாமா கிட்ட இருந்து தான் இந்த அப்பத்தா வாங்கியிருக்கு அப்படின்னு உள்ள ரகசியத்தை கண்டுபிடித்து நம்ம ஜீவா மீனாட்சிட்ட சொல்றாங்க, உன்னையும் என்னையும் பிரிக்கதான் இந்த அப்பத்தா இந்த பணத்தை வாங்கியிருக்கு அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க மீனாட்சி. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் காதுக்கு தோடு வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக இருந்த நம்ம பாண்டிக்கும் தேவிக்கும் ஒல வைக்கிறது மாதிரி அதிகாரியை வராங்க. இதெல்லாம் கள்ள நோட்டு அப்படின்னு கையங்களவுமா பாண்டிய கபக்குனி தூக்கிட்டு போறாங்க. இதை பார்த்து அப்பத்தா அரண்டு போறாங்க. அடடா, இந்த வாசுதேவன் வசமா நம்மளை ஏமாத்திருக்கான், அவன் கள்ள நோட்டு தந்திருக்கான், அதை நான் நல்ல நோட்டுன்னு வச்சுட்டு இருந்து என் பேரை இன்னைக்கு என்னால ஏமாந்து ஜெயிலுக்கு போயிருக்கான். இந்த வாசுதேவனை சும்மா விடக்கூடாது. தேவி, வாசுதேவனுக்கு ஒரு போனை போடு, இப்பவே நான் முண்டு இல்லைன்னு கேட்கட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல அந்த அப்பத்தா வாசுதேவனுக்கு அடிக்கிறாங்க. அப்போ தான் வாசுதேவன் என்ன விஷயம், எதுக்காக அடிச்சிங்க, நீங்கள் மீனாட்சியை ஜீவாயும் பிரிக்க முயற்சி எப்படி இருக்குது, அதெல்லாம் இருக்கட்டும், நீ கொடுத்த பணத்தால் பிரச்சனை, அப்படி என்ன பிரச்சனை பணத்தால், அந்த பணம் கள்ள நோட்டான், நான் அதை கொடுத்து என் பேத்திக்கு தேவிக்கு காதுக்கு தோடு வாங்க கொடுத்து விட்டேன், கையும் களவுமா நகை கடையில் வச்சு அதிகாரிகள் இப்போ தூக்கிட்டு போகிறாங்க, அந்த நோட்டெல்லாம் கள்ள நோட்டு, நீ இப்போ என்ன பண்ணனா, என்ன பண்ணுவியா யார் பண்ணுவியா தெரியாது, நீ தான் என் பேரனை வெளியெடுக்கணும், உன்னால தானே இப்படியெல்லாம் ஆச்சு, அப்போ நீ தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம அப்பத்தா வாசுதேவனுக்கு ஒரு கெடுபிடி வைக்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம வச்ச கள்ள நோட்டில் தான் இந்த பாண்டி பையன் சிக்கியிருக்கான். எதுனாலும் சரிதான், இந்த பாண்டி பையன் இப்படியே இப்போ நேரமே அம்மாட்ட சொல்லாமல் போனோம் அப்படி இப்படின்னு அப்பத்தாக்கி பேச்சு கேட்டு துள்ளுனாம்ல, அவனுக்கு இந்த தண்டனை வேணும் தான். ஆனாலும் ஒன்று இதில் இருக்குது, இவ்வளோ பெரிய பணம் நம்ம அப்பத்தாவுக்கு எப்படி கொடுத்தாங்க, அது கொடுத்துட்டு இருக்கிறது யார் அப்படின்னு உள்ள விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு ஜீவா மண்டையை பிச்சுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா வாசுதேவன் அதிகாரிகளுக்கு முன்னிலையில் பேசுகிறாரு. இந்த பாருங்க, ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு, தப்பு நடந்திருக்கு, அந்த நகை கடைக்காரர் இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடுன்னு சொல்லாரு, அதனால இவங்களை விட்டுருங்க அப்படின்னு அந்த இடத்துல கேஸை வாபஸ் வாங்க வச்சு நம்ம வாசுதேவன் வெளியே விட்டுறாங்க. ஆனால் மண்டை பிச்சுட்டு இருக்காங்க நம்ம மீனாட்சியும் ஜீவாவையும். அப்பத்தாவுக்கு இவ்வளோ பெரிய பணம் இந்த கெட்டுக்கெட்டாக இருக்க அளவுக்கு யார் கொடுத்தா, இது அப்பத்தாட்டே கேட்டுற வேண்டியதான் அப்படின்னு அந்த இடத்துல அப்பத்தாட்ட கேட்குறாங்க. இந்த பாருங்க, சரி இது கள்ள நோட்டு தான், ஆனால் நீங்கள் நல்ல நோட்டு தான் வச்சுருந்தேன்னு சொன்னீங்கல்ல, அப்போ யார் இவ்வளோ பெரிய பணத்தை உங்களை நம்பி தருவா, யார் உங்களுக்கு பணத்தை தந்து உதவுது, எதுக்காக அவங்க இப்படி நம்மளுக்கு செய்யணும் அப்படின்னு மீனாட்சியும் ஜீவாயும் கொஸ்டின் மேலே கொஸ்டின் போட்டு அப்பத்தாவை கேள்விக்குறியா நிற்க நேரம், எனக்கு யார் தந்தா உங்களுக்கு என்ன, உங்கள் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு அப்பத்தா அந்த இடத்துல அப்படியே ஆட்டி படைக்குது அப்படின்னே சொல்லலாம்.
சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா இது சரிப்படாது, அப்பத்தாவுக்கு போக்கு சரி கிடையாது. ஆனால் இப்போ பாண்டியை வெளியெடுத்தது வாசுதேவன். அவர் தான் வந்து பாண்டியை வந்து அப்பத்தா கூட்டி வெளியெடுத்திருக்காருன்னா அப்போ அந்த ரூபாய்களை கொடுத்ததும் வாசுதேவனை தான் இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மீனாட்சிக்கு பொரிய தட்டுது. வாசுதேவன் எதுக்காக வந்து அப்பத்தாவுக்கு உதவணும், நான் தான் இப்போ அந்த ஆதியை கல்யாணமே பண்ணலையே, அப்படி இருக்க நேரம் இந்த வாசுதேவன் எதுக்கு கெட்டுக்கெட்டா அப்பத்தாவுக்கு பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஜீவா கிட்ட வந்து மீனாட்சி சொல்கிறாங்க, இந்த பாரு இப்போ உங்கள் அண்ணன் பாண்டியை வெளியே எடுத்துருக்கிறது அந்த வாசுதேவன். அப்பத்தா உடனே அவங்ககிட்ட தான் போய் ஹெல்ப்பை கேட்டாங்கன்னா கண்டிப்பாக பணத்தை கொடுத்தது ஒருவேளை அந்த வாசுதேவன் ஆதியோட மாமாவை இருக்குமோ அப்படின்னு வந்து நம்ம ஜீவாட்ட கேட்க நேரம், இந்த பாரு மீனாட்சி, அந்த ஆதியை தான் நீ கல்யாணம் பண்ணலையே, அதுக்கு பிறகு எதுக்காக கட்டுக்கட்டா பணத்தை தூக்கி அப்பத்தா கிட்ட கொடுக்க போறவ ஒன்றும் புரியலை. அப்படியே வந்து கொடுத்தாலும் என்ன காரியம் அப்பத்தாவை வச்சு அவளுக்கு நடக்க வேண்டியது இருக்குது, அதுவும் அந்த விஷயமும் நம்மளுக்கு தெரியலையா அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுட்டு இருக்காவ. இந்த அப்பத்தாவுக்கு எல்லாமே சரி கிடையாது. இந்த பேரம்பேத்திகள்லேயும் ஓர வஞ்சனை பார்க்குது. அந்த தேவிக்கு மட்டும்தான் முதல் உரியுமே, மற்ற வேலையெல்லாம் ஒரு மனுஷனி கூட பார்க்கறது கிடையாது. பேரம்பேத்திக இதுலேயுமா இப்படி இருப்பாவ, எல்லாம் இங்கே புரியாத புதிராக தான் இருக்குது. ஒருவேளை மீனாட்சி நம்ம ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கிறதுக்காக இந்த ஆதிக்கிட்டே இந்த ஆதி கூட சேர்த்து வைக்கிறதுக்காக ஒன்று இந்த வாசுதேவன்கிட்ட இருந்து பணத்தை வாங்குமோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், அப்பத்தான் அப்படிப்பட்ட ஆள் தான் அதையும் செய்யும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஜீவா வந்து நினைக்கிறாங்க. அப்பத்தான் அப்படி மட்டும் இந்த வாசுதேவன்கிட்ட கெட்டுக்கெட்டா பணத்தை என்னையும் மீனாட்சியும் பிரிப்பேன் அப்படின்னு வந்து வாங்கியிருந்தா நான் விட போகிறதில்ல அப்படின்னு வந்து கோவத்தில் கங்கணம் கட்டுறாங்க நம்ம ஜீவா அப்படின்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா அப்பத்தாவும் அந்த வாசுதேவனை சந்தித்து பேசுகிறாங்க. இதை கவனிக்கிறாங்க நம்ம ஜீவா. ஒரு கட்டத்தில் அதை வீடியோ ஃபுட்டேஜாக எடுத்துகிட்டு வந்து நம்ம மீனாட்சி கிட்ட வந்து போட்டு காட்டுறாங்க. இந்த பாரு, அப்பத்தா உண்மையாட்டே பணத்தை வந்து வாங்கினது இந்த வாசுதேவன்கிட்ட தான். அது என்ன பற்றி பேசுனாங்கன்னா நம்ம ரெண்டு ஒருத்தையும் பிரிக்கிற பற்றி தான் பேசினாங்க அப்படின்னு சொல்ல நேரம் அரண்டு போய் நிற்கிறாங்க மீனாட்சி. இங்கே ஒன்றையும் என்னையும் பிரித்து இந்த அப்பத்தாக்கி என்னதான் நடக்க போகிறோம், ஒன்றை பிரித்து என்கிட்ட இருந்து பிரித்து அந்த ஆதிக்கிட்ட சேர்த்து வைப்பேன்னு தான் வாசுதேவன்கிட்ட இருந்து கட்டுக்கட்டாக பணத்தை வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல நேரம், ஆதி ஒரு கல்யாணம் ஆன பொண்ணுனா என்ன அடைஞ்சிடலாம் அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருக்கானச்சே அப்படின்னு வந்து அந்த இடத்துல மீனாட்சிக்கு கோவம் வருது. ஜீவா என்னை பொறுத்தவரையில் நல்ல பையன்தான். அந்த ஆதியை கம்பேர் பண்ண நேரம் இவன் பெட்டராக தான் தெரியான். ஒரு கட்டத்தில் இனி வந்து நம்ம நானும் வந்து சேர்ந்து வாழ்ந்த மாதிரி வந்து பில்டப் பண்ணணும். அப்போ அப்பத்தா என்ன பண்ணுவு, என்ன சரி பண்ணி வாசுதேவன்ட்டு இருந்து பணக்கட்டை வந்து வாங்குது அப்படின்னு எல்லாம் நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். நம்ம புரியல கண்டிப்பாக அப்பத்தா சிக்கும் நம்ம ரெண்டு பேருமே வந்து நடிக்க ஆரம்பிக்கணும் அப்பா கிட்ட. அப்போ தான் வாசுதேவன் கூட இந்த இருக்க உறவை வந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு வந்து நம்ம ஜீவாவும் மீனாட்சியும் கை கோர்க்காங்க அப்பத்தாவை பொறி வச்சு பிடிக்க.